படிக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிவு. அதனாலதான் பேரண்ட்ஸையும் ஒன்னா சேர்ந்து நான் பார்க்கணுமான்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்ன உடனடியாக ஏற்பாடு பண்ணாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான விழாவாக இருக்கும். இந்த விழாவை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நடத்த வேண்டும் என்று இந்த பள்ளி குழுமத்தினுடைய கல்வி குழுமத்தினுடைய தலைவர் நினைக்கிறார் என்பதை அவர் இங்கு பேசியதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நான் இங்கு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. இட்ட பணியினை ஏற்று சில வார்த்தைகள் சொல்ல விடுகின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன கேட்கிறாங்க, உள்ள என்ன படிக்கும், எந்த பள்ளிக்கூடம் படிக்கும், வித்யாலயாவில் படிக்கும், எப்படி படிக்கும் என்பதுதானே அவருடைய பணத்தை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு யாருமே கேட்கவில்லையே. கல்வி பணத்தை விட சிறந்தது. வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டார், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனால இந்த கல்வி பணத்தை விட பெருசு என்பதுதான் உண்மை. அதோடு மட்டுமல்ல, இந்த கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவை எந்த கும்பனாலும் பெற முடியாது. அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமையை. நீ படித்துத்தான் பெற முடியும். நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அதற்குரிய வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையிலே உனக்கு அடிப்படை தேவை கல்வி. அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். சொன்னவன் பேரறிஞர் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே நான் அதை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். மாணவர்கள், இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது ஒரே மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, என்ன பேசிக்கிறாங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? 15 நாட்களுக்கு முன்னால் நீ படித்த புத்தகம் என்ன? ஒரு மாணவனோ மாணவியோ மாணவனும் மாணவியுமோ யாரை பார்த்தாலும் கேட்கிற முதல் கேள்வி, 15 நாளைக்கு முன்னாடி நீ என்ன நல்ல புத்தகம் படித்த, பாட புத்தகமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அதை கேட்டு நோட்டில் குறிச்சுட்டு உடனே வாங்கி படிக்கணும். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்ச திட்டத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். மாணவர்களே, பெற்றோர்களே, கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் சொன்னான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட நான் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள். பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், முத்தரப்பினரும் இருக்கிற இடத்திலே ஒரு அறைகோள் எடுத்தார். ஒரு மாணவன் எழுந்த முதல் கடமை என்ன? படியுங்கள். ஒரு மாணவி எழுந்த 2வது கடமை படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்த 3வது கடமை எங்களுக்கு என்ன? படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம், வேறு எந்த காரணமே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, தமிழிலே பேச வேண்டும் என்று நான் விரும்பியதற்கு காரணம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில்லை, கருத்து செறிவார். உலகத்திலே நான் ஆங்கில புத்தகங்களையும் தமிழ் புத்தகங்களையும் உங்களிடம் போன்ற மற்ற எல்லோருக்கும் உலகம் முழுவதும் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிப்போம். ஆனால் நான் அறிந்த உண்மை நண்பர்களே, நீங்கள் வாழ்வதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் அவசியம் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அது பிழைப்பதற்காக கண்டிப்பாக வேண்டும். ஆனால் வாழ்வதற்காக, பண்புடன் வாழ்வதற்காக தயவு செய்து தமிழையும் விட்டுவிடாமல் படியுங்கள் என்பதே ஒரு காவல்துறை அதிகாரியான
ரிக்வெஸ்ட். இதை நான் அப்படியே சொல்லிட்டு தமிழ்ல நிறைய சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போக விரும்பல. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காது. சொல்றது யாரு? ஆத்திச்சூடி. உலக நீதியில சொல்றோம். இளமையில் கல் ஔவையார் சின்ன வயசுலயே படிச்சிடறா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், ஆனா படிக்கிற நாட்கள் கம்மி தாங்க. அதனால சீக்கிரம் படிச்சு. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவர். கேடில் விளைச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. உலகத்திலே பெருசு கல்வி தாங்க. அதோட விட்டாங்களா? ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாம் உடைத்து. ஒரு பிறவில நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு அது உபயோகமா இருக்கும். எப்படி அதுதான் தமிழ். அதோட மட்டும் இல்ல, என்னும் எழுத்தும் கண்ணனத்தமும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. உட்ட இருக்கிற சொத்திலே பெரிய சொத்து உட்ட இருக்க அறிவு தாண்டா, கல்வி தாண்டா. அதனாலதான் இந்த அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு உட்கார வச்சுட்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி பொருள். அப்பா அம்மா பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்தோட பெரிய சொத்து கல்வி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. ஏன் தெரியுமா? இவ்வளவு ஏன் சொல்றாங்க தெரியுமா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசனா இருந்தப்ப உன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. நீ படிச்சுட்டா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அதுக்காக படிச்சு படின்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிங்க தோற்பார், அதுக்கப்புறம் தண்ணி குடி இனிக்கும். அதை எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் குன்று அறிவை அகற்றும் கல்வி நெடுக்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது. என்ன அர்த்தம்னா, ஆங்கில மீடியத்தில் படிக்கிறவங்க ஆங்கிலத்திலே நான் சொல்றேன் நிறைய. இப்போ படிக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும், வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும். தமிழ் எப்படி சொல்லுது பாருங்க. சிற்றின்ப செயல்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கண்டா, வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா, வாழ்க்கை முழுவதும் துன்பப்படும். வாழ்க்கை முழுவதும் இன்பமாக அறிவுள்ளவர்களாக வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு. படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடு. அறிவே கல்வியாகும் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். அம்மா அப்பாட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், அப்பா பணக்காரங்களுக்குள்ள படிக்க மாட்டோம். அடுத்த தலைமுறையில இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏழை குடும்பமா இருக்கும், உள்ள வறுமையை உணர்ந்து படிப்பான். ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். கொஞ்சம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெரிய டாடா பிர்லா மாதிரி கோடீஸ்வரர்கள் இல்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கிறது தான் இந்த கல்விச்சாலையினுடைய நோக்கமே என்று திருமதி சாந்தா காளிகராய் அவர்கள் என்னிடம் கூறினார். நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட நீங்கள் ஏன் படிக்கணும்? பணக்கார குடும்பத்தில் இருக்கிறவன் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்க. முதல்ல பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்படுகிறது. நம்மை போன்ற ஏழை குடும்பத்து பிள்ளைகளுக்கு பயணத்திற்கே பணம் இருப்பதில்லை. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்தா அம்பானி அதானி வீட்டுல எல்லாம் 4 வேலைக்காரத்துக்கு தோல்ல வச்சு. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கு சுமைகள் காத்திருக்கின்றன. இதுல இருந்து என்ன தெரியுது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே
பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டுமே பண்ண, உங்களால் மட்டும்தான் பண்ண. ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த பள்ளிக்கூடங்களுடைய சிறப்பு, நம்ம இந்தியாவினுடைய சிறப்பு இது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போது குத்துவிளக்கு ஏற்க வேண்டும். அப்போது எனக்கு ஞாபகம் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு புத்தக திருவிழாவை திறந்து வைத்திருந்தது. ஒரு பெண் எழுந்து, ஜனாதிபதி அவர்களே, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன கேள்வி. அடுத்த நொடி அப்துல் கலாம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த கல்விச்சாலையினுடைய பெருமையை பாருங்கள். நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானும் ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? எல்லாரையும் உட்கார வச்சு இப்படி நான் பார்க்கும் போது என் மனசுல என்ன படுதுன்னா, இந்த கல்வி சாலைகள், வித்யோதயா, இந்த கல்வி சாலைகள், கல்வி குழுமங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆலயங்களை விட சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏன் தெரியுமா? காரணத்தோடு பதிவு. நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். இந்த வித்யோதயா கல்விக் கழகத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே. அதுதான் இந்த கல்வி சாலைகளினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இத்துணை இருக்கிறது இந்த கல்வியிலே. அதனால் தான் எல்லோரும் படியுங்கள் 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 என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். படிக்கலைன்னா என்ன? இப்படி ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு பள்ளி, அருமையான ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஒரு பள்ளியில நான் உண்மையிலே எல்லாருமே பிரின்சிபல்ல இருந்து, டீன்ல இருந்து, தலைவர்ல இருந்து எல்லாருமே பெண்களாக இருக்கின்ற இந்த பள்ளியை பார்த்து நான் வியந்து நிற்கின்றேன். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன், பெண்கள் லீடர்ஷிப் எங்க இருக்கோ அங்க ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன் இருக்குங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன். இப்போது இங்க நடந்து வந்தீங்களே, ஒரு மார்ச் பாஸ்ட் அங்கேருந்து நடந்து வந்தீங்க. நான் அங்கிருந்து வரும்போது, இங்க நடந்து வரும்போது காவல்துறையினருடைய அணிவகுப்பிலே எப்படி ஸ்டெப் போடுவாங்களோ அதே மாதிரி தவறாம அந்த ஸ்டெப் இருந்தது. இதிலிருந்தே இந்த கல்விச்சாலை, இந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு ஒழுக்கமானது என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக என்னால் உணர முடியும். படிக்கலைன்னா என்ன? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவு. கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகள். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வாளுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா என்று படிக்காத காரணத்தினால் ரோட்ல தார் போடுற வேலையில் ஆரம்பிச்சு, மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறதுல ஆரம்பிச்சு, டேபிள் துடைக்கிறது வரைக்கும் எத்தனையோ இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டிலே ஒண்ணு சரியா படிச்சிருக்க மாட்டான், வாய்ப்பு கிடைச்சது இல்லை, படிக்கிறதுக்கே வாய்ப்பு. நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான். தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடும் என்பர். அப்ப தேவாரத்தில் மனிதனா பிறக்கிற ஒரு பிறவிடா, இந்த பிறவியில நீ என்ன செய்யணும்னு சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கள் பிறப்பில் பிரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதங்கள் நிற்றலும் கூட பெரிய. எந்த பிறவியா இருந்தாலும் எல்லாத்தோட பெரிய பிறவி மனித பிறவிடா. இது இறைவன் கொடுத்திருக்காரு நமக்கு ஒரு தடவை. இந்த மனித பிறவியில நீ படிக்கணும், படிச்சா மட்டும் பார்த்தாது, படிச்சவன் சொல்றதை கேட்கணும், ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள், உற்றிடம் நெஞ்சினில் உயர்வு. கேட்டா மட்டும் பார்த்தாது, அதன்படி நடக்கணும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் அட்லாண்டா மாநிலத்தில் உரையாற்றுவதற்காக அமெரிக்காவுக்கு சென்றிருந்தது. ஒரு என்ஜினியர் வீட்டில் வந்து நான் தங்கியிருந்தேன். நீங்க நினைக்கிறது எனக்கு மனசுல புரியும். படிச்சவெல்லாம் எல்லாம் பெரிய அளவாக இருக்கும், படிச்சுட்டு ரோட்ல வேலை எல்லாமே எவ்வளவு பேர் திண்டாடும், என்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தவறு படிப்பிலே அல்ல, தவறு உங்களுடைய. அந்த வீட்டில் தங்கியிருக்கும் போது எஸ்பி பங்களாவை விட ஒரு பெரிய பங்களா அந்த பையனோட வீடு. தமிழகத்திலே பிஇ முடிச்சுட்டு ஒரு நல்ல கல்லூரியில, அமெரிக்காவில் போய் எம்எஸ் முடிச்சு அங்கேயே எம்பிஏ ஏகப்பட்டது படிச்சிருக்காரு, பிஹெச்டி. நான் கேட்டேன், இந்த வீடு வந்து அரசாங்கத்தில் கொடுத்தது, அந்த சொந்த வீடு.
இல்லை சார் சொந்த வீடு. மனைவி வந்தாங்க, 2 பேருமே ஒர்க் பண்ணுறோம் சார். அந்த பொண்ணு ஐடியில் இருக்கு, சுந்தர் பிச்சைக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. சுந்தர் பிச்சை யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கூகுளோட CEO, ஒரு மாதத்துக்கு 130 கோடி. சத்யா நதல்லா மைக்ரோசாஃப்டோட CEO, ஒரு மாதத்துக்கு அவனுடைய வருமானம் 13 கோடி. வருஷத்துக்கு நான் சொல்கிறது 130 கோடி ஒருத்தன், 127 கோடி ஒருத்தன் வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 13 கோடி, 10 கோடிக்கு மேலே. எதனால் அந்த வாழ்க்கை? இந்த வீட்டை பார்த்துட்டு காரை பார்த்தேன், BMW கார் சார், லேட்டஸ்ட் சார், 2.5 கோடி ரூபாய் சார் இந்தியாவில். நான் கேட்டேன், அவன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். 3 கோடின்னு. மாதத்துக்கா வருஷத்துக்காக? மாதத்துக்கு சார். உங்கள் மனைவிக்கு அவள் என்னை விட கூட வாங்குறா சார், 3.5 கோடி வாங்குறா சார். நான் கேட்டேன், எங்கள் ஊரில் இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு 10,000 ரூபாய் வேலைக்கு செக்ரட்டரியேட்டில் ஸ்வீப்பர் வேலைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, 100 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க தம்பி, 2மே இன்ஜினியரிங் தானே, எப்படி இப்படி பெரிய வித்தியாசம், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா பாருங்க, நீங்கள்லாம் அப்படி வரணுங்கிறதுக்காக சொல்ல, நானே நேராக அனுபவம். இன் அமெரிக்கா we are producing engineers, in India you are producing engineering graduates. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். 50 சப்ஜெக்டில் 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 6 வருஷம் ஒவ்வொன்றா எழுதி பாஸ் பண்ணுவான் சார். அவன்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சார். நாங்கள்லாம் படிச்சுட்டு வரும்போதே உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டலாம், மின்சாரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், புதிய முறையில் PhD முடிச்சுட்டு 5 வருஷம் வரும்போது தான் சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு வருவோம் சார். இவெல்லாம் இன்ஜினியர் சார். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? காண முயலாட காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் கொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்க தமிழ் அவ்வளவு படிக்கிறது இல்லை, எனக்கு தெரியும். ஒரு மயில் தோகையை விரிச்சு ஆடும்போது எவ்வளவு அழகா இருக்கும். வான்கோழி அந்த மயிலை பார்த்துட்டு நம்மட்டம் தோகை இருக்குன்னு சொல்லி அதை ஆடுனா, நானும் மயில் தான் அதை நினைச்சிட்டுனா எவ்வளவு கேவலமா இருக்கும். பேருக்கு இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு ரோட்ல நிற்கிறவன் யாரு? 10,000 ரூபாய் வேலைக்கு ரோட்ல நிற்கிறவன் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன். பணத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, அவருடைய பண்பு நல்ல ஒழுக்கம், வாழ்க்கை முறை அத்துணையும் நன்றாக இருக்கின்றது. அத்துணையும் இந்த கல்வி கொடுத்தது தானே. அந்த கல்வியை ஒழுங்க படிக்கணும், சும்மா பாஸ் பண்றதுக்காக படிக்காம சாதிக்க வேண்டும் என்ற பெரியோடு படிக்க வேண்டும். 2 மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு IAS ஆஃபீஸர் நானும் போனோம். எதற்காக தெரியுமா? கல்பனா என்ற 2018ஆம் ஆண்டு நீட் தேர்விலே இந்தியாவிலே முதலாவதாக வந்த பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி, அபினவ் கோயல் என்ற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த JEE அட்வான்ஸ், நாட் மெயின், அட்வான்ஸ்ல முதலாவதாக வந்த ஒரு மாணவன். இவன்ட்ட எவ்வளோட மார்க்னு கேட்டா 360 மார்க்குக்கு JEE அட்வான்ஸ்ல 331 மார்க் வாங்கியிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட 1 மார்க் நீட்ல என்னன்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுது 720 மார்க்குக்கு 691 மார்க் வாங்கி இந்தியாவிலேயே முதலாவதாக வந்தேன் என்று 2 மாணவன், ஒரு மாணவன் ஒரு மாணவி. நான் பிரைஸை கொடுத்துட்டு தனியாக கூப்பிட்டு 2 பேரையும். உங்களுக்கு இந்த வருஷம் தெரியுமான்னு தெரியல, 2019 கார்த்திகே குப்தா அப்படின்னு ஒரு பையன் JEE advanced, like is supposed to be a toughest examination in global level, JEE advanced. அதுல இந்த தடவை மார்க் வரும்போதே கொஸ்டின் பேப்பரே 372 மார்க். இந்த பையன் அதுல 346 மார்க் வாங்கியிருப்பான். ஸ்துதி கன்வாலா என்ற குஜராத்தை சேர்ந்த மாணவி நீட், ஜிப்மர், நல்லா கேட்டுங்க, எய்ம்ஸ், JEE அட்வான்ஸ் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. கூப்பிட்டு எப்படி படிக்கிறீங்க, உங்களால எப்படி இது சாதிக்கும்? இந்த ஆசிரியர்கள்லாம் அப்படியே வியந்து உங்களை வந்து படிக்க வச்சு பார்க்கணும், நம்மகிட்ட படிச்ச புள்ள அப்படின்னு பாக்குறாங்களே, உங்களால ஏன்டா முடியல, அவனால ஏன் முடியுதுன்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்காகவே கேட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? 4 வருஷம் ஆச்சு சார் செல்போனை தொட்டு. அதுல அந்த கத்தாலா சொல்றான், கார்த்திகே குப்தா 2 பேர் அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணு அந்த பையன் ஸ்மார்ட் போன் வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொன்னாங்க சார். ஏன்னா எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம் சார். உங்களுக்குலாம் அப்படித்தானே கேட்டுக்கிறீங்க? பாசம் சார். ஆசைக்கு வாழாமல் பிள்ளைகளுக்கு தேவைக்கு வாழ கட்டப்படுது. பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு நோ சொல்ல தெரிந்த பெற்றோர்
பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது சார். பெரிய டைலாக் ஒரு கூட ஒரு நீங்க பட்ட கஷ்டம் புள்ள படணுங்க. ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் எ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் தி வேர்ல்ட். புள்ள சொந்த காலில் நிற்கணும்னா அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நமக்கு தெரியணும். தயவு செய்து பெற்றோர்களே, இது போன்ற அருமையான பள்ளியிலே படிக்க வைக்கின்ற நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும். உடனே சொன்னாங்க, எங்க அப்பாட்ட பேசுறதுக்காக 2000 ரூபாயில ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்க சார். பைப்ல இருந்து எடுத்து காமிக்கலாம், வெறும் நம்பர் மட்டும் தான் போடணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நான் படிப்பேன்னு கேட்டேன். 24 மணி நேரத்திலே 9 மணி நேரம் படிப்பேன் சார். 5 மணி நேரம் படிப்பேன், 4 மணி நேரம் எழுதி பார்ப்பேன். அவன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வருவானு நம்ம வருவோம். நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுருக்கிறேன். நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், மேலும் 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 ஏன் எதுக்காக மேலும் மேலும் படிக்கணும்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? இப்ப நான் உங்ககிட்ட நின்று பேசியிருக்கேன். இப்ப அறிமுகப்படுத்தும் போது இங்கிலீஷ்ல படிச்சாங்க. நிறைய தங்கப்பதக்கம் வாங்கினவர் ஏபிஜே அப்துல் கலாம் தங்கப்பதக்கம் வாங்கினா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட நிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? நான் இப்போது காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி இல்லை. உங்களுக்கு பேட்ச் போடும் போது நான் மெடல் போடுற ஞாபகம் வச்சேன். ஆனா நான் வாங்கிய தங்கப்பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. நான் ஒன்று, என் தந்தை படி படி என்று சொன்னதை கேட்டு நான் நன்றாக படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உலகம் முழுவதும் சென்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நேரத்தை எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகவே போகாது. ஒழுங்கா பொருள் புரிந்து படித்தே ஆயிரம் கல்வி போகவே போகாது. அதனாலதான் சொல்றேன், வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. வேலம்மாள் முத்துராமலிங்கம் சார் ஒரு 1.5 லட்சம் பேர் படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் உட்பட. 9 தேதி வாங்கி 2 பேரும் 9 நாள் தொடர்ந்து பேசிட்டு வந்தோம் ஒவ்வொரு இடத்துலையும். இந்த பையன்கிட்ட என்ன தப்பா நீங்க நினைக்கிறீங்க சார்? இவ்வளவு பேரை படிக்க வச்சு வேலம்மாள் தான் இப்படி எல்லாம் பேர் வாங்குறீங்களா? இது மாதிரி பள்ளியெல்லாம் இருக்கு, என்ன குறைய பாக்குறீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ல படிச்சியோ அதை மட்டும் படிக்கிறான் சார். அன்னைக்கு மட்டும் படிக்கிறான் சார், பாக்கிய தொடுறதே இல்லை சார். தினம் தானே எல்லாத்தையும் எவன்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். கணக்கு பரிச்சை அப்படின்னா பாக்கி சப்ஜெக்டையும் படிச்சதெல்லாம் எவன்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும், அவன் பூரா நல்ல மார்க் வாங்குறான் சார். சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு என்ன பரிச்சையோ இன்னைக்கு என்ன டெஸ்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம ஏன்னா படிக்கிற நேரம் தான். அப்போ அதிக மார்க் வாங்கணும்னா, நமக்கு அறிவாளி ஆகணும்னா என்ன செய்யணும்? அதிக ரோஜா பூக்கள் நமக்கு வேண்டும் என்றால்